அனைவருக்கும் வணக்கம். இன்று எப்படி மீன் வயலில் செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் வயருக்கு ஸ்கேலில் 30 சென்டிமீட்ரு கட் பண்ணிக்கணும். 2 வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 வயர் கட் பண்ணிவிட்டு 2 வயரையும் ஈக்குவலாக மடிச்சுக்கிறணும். நம்ம கூட பின்னுற மாதிரி நாட்டு மடிச்சுட்டு ஒரு வயருக்கு மேலே இன்னொரு வயரை லூப் ஃபார்ம் பண்ணி மாட்டிக்கிறணும். அதில் கீழே உள்ள வயரை எடுத்து மேலே வைக்கணும். அதுக்கடுத்து இந்த லூப்பில் கீழே உள்ள வயரை எடுத்து அந்த லூப்புக்குள்ளே மாட்டி டைட் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து அப்படியே திருப்பணும். 2வது பாயிண்ட்டு அப்படியே பின்னாடி திருப்பிட்டு இந்த வயரை எடுத்து மடித்து வச்சுட்டு அது கீழே உள்ள வயரை உள்ள வயரில் கோர்க்கணும். இது செகண்ட் பாயிண்ட்டு. கோர்த்துட்டு ரைட் சைடில் உள்ள வயரை லெஃப்ட் சைடில் உள்ள வயரை மடித்து அந்த மாதிரி 2வது இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த சைடு ரைட் சைடில் உள்ள வயரை மடித்து பின்னாடி கொண்டு போய் இப்படி முன்னாடி கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து 2வது வயர் இருக்குல்ல, அந்த வயரை எடுத்து அந்த சைடில் உள்ள வயருக்கு நேர கீழே கொடுத்து கோர்க்கணும். அந்த மாதிரி கீழே கோர்த்தமாக்கும் அந்த வயரை கீழ் கூடி கோர்த்தமாக்கும் நம்மளுக்கு ஒரு நாட்டு கிடச்சிரும். நல்லா லூஸ் படுத்திட்டு அடியில் கூடி கோர்த்துருங்க. கோர்த்துட்டு டைட் வச்சா நம்மளுக்கு பாதி மீன் முக்கால்வாசி மீன் கிடச்சிருது. அதை அப்படியே பின்னாடி திருப்பணும். 4வது பாயிண்ட்டு பின்னாடி திருப்பிட்டு அந்த வயரை மடித்து முன்னாடி வச்சுட்டு இந்த வயரை கீழே ஒரு கேப் இருக்கும், அதில் கோர்த்துடணும். இப்போ ஃபுல் மீன் வந்துடுது. இந்த வயர் மீதி எக்ஸ்ட்ரா உள்ள வயரை நம்மளுக்கு அந்த துடுப்புக்கு வேண்டிய அளவு விட்டுட்டு மீதி வயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது வி ஷேப்பாக கட் பண்ணிக்கிறணும். அது விரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஊசி வச்சு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மீனை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தோமாக்கும் புரிஞ்சிடும். பின்னுறப்ப அந்த கேப்பை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்குள்ளே வயரை இன்சர்ட் பண்ணால் மீன் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சிட்டு மீதமுள்ள வயர் இருக்குல்ல, அதையும் வி ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணணும். கட் பண்ணி அந்த வாலில் சொருகி விடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சும்மா 2 நாட் போட்டால் போதும். அது அப்போ தான் விரிஞ்சு வராமல் இருக்கும். தனித்தனியாக ஒன்றாவே இருக்கும். இல்லை ஸ்டாப்லர் இருந்தாலும் ஸ்டாப்லர் பின் பண்ணி விடுங்க. வயரை ஒரே அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு வி ஷேப்பாக இதையும் கட் பண்ணிக்கோங்க. மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த கேப்பில் அந்த டெயிலில் கோர்த்து விடணும் ஒரு வயரை. இதுலேயே வால் ஹேங்கிங் பண்ணலாம். டோர் கர்டன்ஸும் பண்ணிடலாம் இந்த மீன் செஞ்ச மக்கும்.
இது மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் கேப்பில் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை இன்சர்ட் பண்ணால் அழகாக வால் மாதிரி வந்துடுது. அது கண்ணுக்கு கருப்பு கலர் பொட்டை வந்து வைக்கலாம். அப்படி கருப்பு கலர் பாசி இருந்து தைக்கிறா இருந்தாலும் தைச்சிக்கலாம். உங்களுடைய விருப்பம் அது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.